ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸில் இந்த ஒரு ஃபேஸ் மேக்கப் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த ஒரு ஷார்ட் டாப் வித் ஜீன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸ்க்காக முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரைமரோட. இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் ரெண்டும் இருக்கிறதுனால இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணால் போதும். அண்ட் ஆஃப்டர் தேட் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டர் ஐஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்ம பாதி போடும்போதே வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால நான் ஃபஸ்ட் அதெல்லாம் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஆரஞ்ச் கரெக்டாக ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். எவ்ரிடே லுக்குன்றதுனால கைண்ட் ஆஃப் ஒரு நியூட் பேஸில் தான் இருக்க போகுது ஐ மேக்கப். அண்ட் ஒரு ப்ரௌன் ஷேடோ வந்துட்டு க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நியூட் ஷேட் கலர் வந்துட்டு எடுத்து நான் என்னோடய ஐலிட்டில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் காஜல் அண்ட் ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் கொஞ்சமாக ஸ்மஜ்ஜும் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஐ மேக்கப் கம்ப்ளீட்டட். கம்மிங் டு லிப்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் போல்டாக லிப்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால வந்துட்டு ஒரு பிரைட் ரெட் லிப் கலர் வச்சு நம்ம லிப்ஸை அவுட்லைன் பண்ணிவிட்டு அதையே லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஹார்ஷாக ஒரு லைன் மாதிரி தெரியாது. இன்னர் லிப்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் பிந்தி வச்சு பார்த்தேன், எனக்கு அவ்வளோ செட் ஆன மாதிரி இல்லை. அதனால ஒரு பிளாக் பிந்தி வச்சுருக்கேன். ரீசெண்ட் டேஸில் நான் ஆப்சஸ்டாக இருக்குது ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுல. லைக் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் எந்த ப்ராடக்ட்டுமே அப்ளை பண்ணலனாலும் ஜஸ்ட் ப்ளஷ் மட்டுமாவது போட்டுட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இன்னும் வந்து ஃபேஸில் பவுடர் வச்சு செட் பண்ணல. நான் வந்து இன்றைக்கி லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண ப்ளஷ் வந்துட்டு கொஞ்சம் க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ளஷ். அதனால கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், க்ரீஸ் ஆகும், ஆயிலி ப்ளஷ் மாதிரி தான். அதனால நான் லாஸ்ட்டாக பவுடர் செட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டாச்சு. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.